சாய்ராம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? நான் திருவண்ணாமலைல இருந்து ஃபோன் பண்றேன் ஐயா. உங்க பேரு? என்னோட நேம் வந்து விஜய் ஐயா. சொல்லுங்க. பேரு உங்களோட யூடியூப் சேனல் நம்பர் எடுத்தேன் ஐயா. நல்லா இருக்குங்களா ஐயா? வணக்கம் வணக்கம். நம்மளுக்கு ஒரு சின்ன டவுட் ஐயா. நம்மளுக்கு ஒண்ணு சாயம்பாட்டுக்கு மேல வந்து உப்பு மஞ்சள் அப்புறம் கிராம்பு மிளகுலாம் இருக்குது வந்து. அது யார் வச்சாங்க? நான் தான் ஐயா. எதுக்கு நீங்க வச்சீங்க அது? நல்லது. இந்த வீட்டுல வந்து இந்த மாதிரிலாம் இருக்கணும்னாங்க. சாமி ரூம்ல வச்சு நல்லதுன்னாங்க. இருக்கலாமா? எடுத்துணுமா அது? இல்ல, மேல வைக்கணும்னு அவசியம் இல்ல. கீழே வேணா சின்னதா ஒரு முடிச்சு மாதிரி போட்டு வச்சீங்க. அது இருக்கணும்னு, அது இருந்தாதான் உங்களுக்கு செல்வம் சேரம்லாம் கிடையாது. அதே மாதிரி நீங்க உழைச்சி சம்பாதிச்சு நீங்க முன்னுக்கு வந்தாதான் வர முடியுமே தவிர வைக்கிறதுனால மட்டும் வராது. இல்ல அத நம்பணும். நமக்கு பணம் வரும், நம்ம உழைப்போம், நம்ம நல்லா உழைப்போம், நம்ம நல்லா தழைப்போம். நீங்க எப்ப நம்புறீங்களோ எப்ப உழைக்கிறீங்களோ அப்பதான் தொட்டு வரும். அதனால மட்டும் வந்துடாது. சரியா? அந்த உப்பு முடிச்சு மேல வச்சிருக்கீங்களா சாம்படத்துக்கு மேல? அது பார்க்க நல்லா இருக்காது. கீழே வச்சு சும்மா ஒரு குடுவையிலயோ ஒரு சின்ன ஒரு இதுலயோ வச்சீங்கன்னா பரவாயில்ல. சரிங்கய்யா. அது ஒரு சின்ன ஒரு வெள்ளை துணி போட்டு மஞ்சள் துணி போட்டு முடிச்சு வச்சாலும் பரவாயில்ல. சரிங்கய்யா. உப்பு மஞ்சளா? ஆமாம். நல்லது. அது வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். உண்மைதான். கடவுளை நம்புங்க, இயற்கையை நம்புங்க, பிரபஞ்சத்தை நம்புங்க, உங்களை நம்புங்க. சாமி மேல பூ தான் வைக்கணும். அப்படிங்களா? உப்பு மூட்டெல்லாம் கட்டக்கூடாது. சாமிக்கு வெயிட் ஆயிடும். அதெல்லாம் வைக்காதீங்க, பார்க்க நல்லா இருக்காது. சரிங்க. கீழே ஒரு சின்னதா ஒரு 2 கிராம்பு 2 உப்பு வச்சா போதும். பெரிய பெரிய மூட்டைலாம் வைக்க வேண்டாம். சரிங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லங்க. என்ன வயசு உங்களுக்கு? நம்ம ஏஜ் வந்து 28 நடக்குது. அப்போ நடக்குது. உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே நல்லா இருக்கு வந்து. நன்றி. அப்பா அம்மாக்கு எத்தனை பிள்ளைங்க? நானும் இன்னொருத்தையா வந்து 2 நம்பர்ஸ் தான் ஐயா. 2 பேரும் ஆண் பிள்ளைங்களா? ஆமாங்கய்யா. ஆமா. அப்படியா? இதுல ஒரு பிள்ளை 2 கட்டானா இருக்கணுமே. ஸ்கூல் போன நின்னுறான் வந்து போக மாட்டேன்றான். யாரு? நம்ம தம்பிய வந்து போக மாட்டேன்றான். ரொம்ப வந்து இது பண்ணி எங்கேயுமே மதிக்க மாட்டேன்றான் வந்து. ரொம்ப இதுல வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து பெண்ணாக மாறக்கூடிய ஒரு லக்னம் இருக்குது. அதான் ஐயோ அதான் பெண் புத்தி வரும், ஆண் புத்தி இருக்காது. பெண் புத்தி தான். கண்டிப்பா சொல்றது கரெக்டா? கண்டிப்பா. ரொம்ப நன்றி. சரி. இப்ப வந்து அந்த வந்து டைம் போட்டக்கு இருக்கக்கூடாது. லெமன் டைம் போட்டுக்கு முன்னாடிதான் இருக்கணும். எல்லாமே சாமிக்கு முன்னாடிதான் இருக்கணும். சாமிக்கு பின்னாடியோ அல்லது தலையில வச்சு மூட்டை கட்டி வைக்காதீங்க. அதையும் பூ தான் வைக்கணும். புஷ்ப அலங்காரம் தான் பண்ணணும் தவிர வேற எதுவும் வச்சு அலங்காரம் பண்ணக்கூடாது. ரொம்ப நன்றி. மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி.